இந்தியா பாகிஸ்தான் போர் தொடர்பான செய்திகள் மிகப்பெரிய அளவில் வந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த நேரத்தில் அதற்கு ஒப்பாக பரபரப்பை கிளப்பக்கூடிய ஒரு வீடியோ ஒன்று இன்றைக்கு இந்தியாவில் மிகப்பெரிய அளவில் வைரலாகி கொண்டிருக்கிறது. அந்த வீடியோ வைரலாவதற்கு காரணம் அமித்ஷாவை குறித்த ஒரு வீடியோ. யார் வெளியிட்டிருக்கிறார் என்றால் இந்தியாவினுடைய மிக முக்கியமான ஊடகவியலாளராக இருக்கக்கூடிய ராஜ்தீப் சர்தேசாய் அமித்ஷா பற்றி ஒரு ஊடகத்தில் ஒரு செய்தியை சொல்கிறார். அந்த செய்தி இன்றைக்கு இந்திய அளவில் ஒரு மிகப்பெரிய அளவில் ஒரு பரபரப்பை உருவாக்கி இருக்கிறது. என்ன அப்படின்னா, அமித்ஷா 1980 காலகட்டம் அவர் ஒரு கல்லூரியில் படித்து கொண்டிருந்தாராம். அந்த கல்லூரியில் படித்து கொண்டிருக்கும்போது கல்லூரி தேர்தல் நடைபெறுகிறது. கல்லூரி தேர்தலில் ஒரு வேட்பாளராக அமித்ஷா போட்டியிடுகிறார். இப்போது அதே வகுப்பில் இருக்கக்கூடிய இன்னொரு பெண் வேட்பாளர் அமித்ஷாவை எதிர்த்து போட்டியிடுகிறார். இப்போது கணக்கு பார்க்கும்போது என்ன அப்படின்னா, பெண் வேட்பாளருக்கு ஆதரவு பெறுகிறது. பெண் வேட்பாளர் தான் வெற்றி பெறுவார். பெண் வேட்பாளருக்கு எல்லா பெண்களும் போக ஆண்களும் பெருமளவில் வாக்களிக்கப் போகிறார்கள். இதனால் அமித்ஷா நிச்சயம் தோற்று விடுவார் என்பது தெரிய வருகிறது. உடனடியாக அமித்ஷா என்ன செய்தார் என்பதுதான் இந்த நிகழ்ச்சியினுடைய ஹைலைட். அவர் என்ன பண்ணுறாருன்னா, ஏறத்தாழ 30 பெண் பிள்ளைகள் படிக்கக்கூடிய ஒரு பள்ளிக்கூடம். அந்த 30 பெண் பிள்ளைகளுடைய வீட்டிற்கு ஒரு தகவலை தெரிவிக்கிறார். அதாவது நாளைக்கு கல்லூரியில் தேர்தல் நடக்கவிருக்கிறது. தேர்தல் நடக்கும்போது மிகப்பெரிய அசம்பாவிதங்கள் நடக்கும், பிரச்சனைகள் நடக்கும். நீங்கள் அதனால் உங்களுடைய பெண் பிள்ளைகளை தயவு செய்து கல்லூரிக்கு அனுப்பாதீங்க, அனுப்பிட்டீங்கன்னா அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெற்றோர்களுக்கு அமித்ஷா சொல்கிறார். இது உண்மை என்று நம்பிய பெற்றோர்கள் என்ன செய்கிறாங்கன்னா, இந்த பிள்ளைகளை கல்லூரிக்கு அனுப்பாமல் வீட்டிலேயே வச்சிருக்கிறாங்க. இதனால் அமித்ஷா 12 வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெறுகிறார். நல்லா கேட்டுங்க, 30 பெண் பிள்ளைகள், அந்த பெண் பிள்ளைகள் வரல. அதற்கு ஒரு தந்திரத்தை அமித்ஷா செய்கிறார். இதன் மூலமாக அமித்ஷா சுலபமாக வெற்றி பெறுகிறார். இந்த செய்தியை ராஜ்தீப் சர்தேசாய் ஒரு ஊடகத்தில் வெளிப்படுத்துகிறார். 1980களிலேயே அமித்ஷா வெற்றி பெறுவதற்கு என்ன மாதிரியான திட்டத்தை எல்லாம் செயல்படுத்தி கொண்டிருக்கிறார் என்பதற்கு இது ஒரு ஆதாரம் அப்படின்னு ராஜ்தீப் சர்தேசாய் சொல்கிறார். இப்போ இது பார்த்ததுக்கு பிறகு மோடியும் அமித்ஷாவும் குஜராத்தில் எப்படி ஆட்சி பொறுப்பிற்கு வந்தார்கள், உள்ளாட்சி தேர்தல்களில் எல்லாம் மோடி அமித்ஷாவுடைய காலகட்டத்தில் எவ்வளவு பெரிய தில்லுமுள்ளுகள் மோசடிகள் நடந்தது அப்படிங்கிறதுக்கு ஏராளமான ஆதாரங்கள் ஊடகங்களில் இருக்குது. இப்போது கூடுதலாக தெரிய வந்தது என்பது 2014 மோடியும் அமித்ஷாவும் ஆட்சி பொறுப்பிற்கு வந்ததற்கு பிறகு நடந்த தேர்தல் தில்லுமுள்ளுகள். எந்த தேர்தலாவது சந்தேக